செய்ய முடியாது, டைம் வந்துடும் சமயத்தை மட்டும் என்ன சொல்கிறேன் வேலைக்கு ஒரு நாளுக்கு நம்ம கூட நீங்கள் காசு தர மாதிரி கொடுத்துருச்சு. 11 மணிக்கு 16ஆம் தேதி நாடு கம்மி அது 11 மணிக்கு காசு தான் போடுவோம். இந்த மாதம் கொடுங்க கூட ஐடியா வரும். மற்றபடி ஒரு வார்த்தை மரியாதை என் பையன் கூட ப்ரோன்னு தான் ப்ரோ சாலை படம்லாம் வந்து மாட்டேன் சொல்லுங்க என்ன பண்ணுறது. சரி யாருன்னு நான் மட்டும்தான் போய் நானும் அது மட்டும் ஆமாம் சரி அது சொல்லி சித்தியை போடுறீங்க. நான் சொன்னேன் ரொம்ப அவள் வந்து ஆவடியில் இருக்கா, ஆவடி வந்து நீ கூடலூர் வந்து எவ்வளோ கஷ்டமா எனக்கு தெரியல. அந்த கோவை இன்னும் கஷ்டத்தை கேட்க போகிற நம்மளோட கேள்வி அப்படிதான் கஷ்டமாக ஃபோன் பண்ணி கொடுக்கலாம் அவங்க எங்கள் அட்வொகேட் போய் எங்கள் அட்வொகேட் பேசுகிறேன் ஃபோன் அட்வொகேட்டை கூப்பிட்டு அட்வொகேட் நான் கேட்குறேன் கேள்வி சொன்னீங்கன்னா வந்து சொன்னால் கோர்ட்டில் ரெண்டு ஆனால் அவங்க சொன்னார் நீங்கள் வந்து ஃபீஸ் எல்லாம் இப்படி கொடுக்காதீங்க வீட்டில் இந்த வீடு தான் அவங்க வாதனால எனக்கு புரியுது ஒருத்தர் பிரச்சனை வரும். ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும்போது வீடு பூண்டு போய் நீங்கள் தான் அழகாக இதெல்லாம் பண்ண நினச்சி நீங்கள் வந்து போட்டு அப்படின்னு போட்டீங்கன்னா இருக்குன்னா போகிறோம் நீங்கள் நினச்சி மட்டும் நீங்கள் காமிச்சிருக்கீங்க ஒரு போட்டு முடியாது அங்கேயும் பிரச்சனை தான் ஆகுது. நான் போன்ட்டேனே நான் கோர்ட்டுக்கு ஃபோன் சொன்னேன் கோர்ட்டுக்கு போன் சொன்னேன் கோர்ட்டுக்கு ஃபோன் நீ கோர்ட்டுக்கு ஃபோன் நான் கமிஷன் நான் அப்புறம் எங்கள் வாழ்க்கைக்கு நான் போனேன். அது ரொம்ப கெஞ்சிதான் டிசிஷன் அவங்க போய் போகிறாங்க அது தெரியும் வேலைக்கு ஆகுதுன்னு நாங்கள் போனாங்க ரொம்ப வேலைக்கு ஆகுது தெரியும் போது அவங்களுக்கு என்னன்னு நீ கூப்பிட்டு போ என்னன்னு கூப்பிட்டு கேஸ் பண்ணுறாங்க நான் பங்காளி சொல்லிட்டேன். நான் கேட்டேன் பங்காளி ஆனால் யார் வந்து யார் சண்டை போடுறது சரி சரி 4 மாதம் ஆகிடுச்சு பிடிச்சி 30 தினத்தில் ஓடினு எனக்கு தெரியும் நீ அது மாதிரி ஆச்சு 30 ஒரு நாள் ஓரவே தெரிய மாட்டேங்குது. அதனால் அது டைம் போய் அது முன்னாடி கட்சியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன். 30 தினம் அவங்க டைம் வேறு வீடு அதுக்கு முன்னாடிக்கு வீடு கட்சி காலி பண்ணி போகிறது ரொம்ப நல்லதுன்னு இப்போ போயிடுச்சு இங்கே பிறகு உட்காந்து பெரிய பேசுகிறாங்க அது இன்னும் நாளைக்கு கட்சி அப்புறம் என்ன நினச்சியா பெஸ்ட்டு ஜாக்கு அதான் பார்த்தேன் என்ன சொல்லுவாங்க நானே அப்படி தான் பண்ணி டைல்ஸ் ஆகும் டைல் வாங்கிச்சு 1 லிட்டர் அமுல் வாங்க சூப்பராக இருக்குது சரி நல்லா சூப்பராக செய்யுது அது வந்து அதுதான் நான் வாங்குறேன் பிக் பாஸ்கெட்டில் பிக் பாஸ்கெட்டில் இருக்கும் பாரு இருக்குது வெண்டைக்காய் அப்புறம் வந்து முருங்கைக்காய் வந்துச்சு 10 ரூபான்ட்டு அப்படிதான் அப்படியே நானே ஓடிட்டு வீட்டில் புக்கு வந்து 55 ரூபா ஒரு பாக்ஸு நான் வாங்கினேன் சூப்பரில் பல காலி கொண்டு தான் வாங்கணும் நாங்கள் விஷயத்தில் கொடுக்கணும். ஐயா நீ சாப்பிட்ற மாதிரி வாங்க ஃப்ரெஷ்ஷாக டெய்லியும் நீ ஃப்ரெஷ்ஷாக கொடு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக தானே வருது காய அதுதான் முருங்காய் வாங்க முருங்காய் வச்சுக்கூடாது கட் பண்ணி டப்பாவில் போட்டு வை அவ்வளோ காயாது அதுக்கு ஒரு நியூஸ் பேப்பராக இல்லை நியூஸ் பேப்பராக போட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு அப்படியே இருக்கணும் வச்ச மாதிரி முருங்காய் நம்ம வச்சுருந்தா காஞ்சி கருவாடு வீட்டு தானே வச்சுங்களா வீட்டு தானே சின்ன பட்டு காஞ்சி போடுவோம். நாங்கள் சாம்பார் சாம்பார் வந்து இது